நமஸ்காரம். இன்றைய ஆன்மீக உலா பகுதியில் நம்ம பார்க்க போகிறது திருப்பதி. அந்த திருப்பதிக்கு போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு சமீபத்தில் கிடச்சிது. ஆன்லைனில் டிக்கெட்டு புக் பண்ணி போனோம். எங்களுக்கு ஆன்லைனில் ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமம் அந்த டிக்கெட்டு தான் கிடச்சிது. அது எனக்கு கேள்விப்படும் போது ரொம்ப புதுசாக இருந்தது. என்ன இந்த டிக்கெட் இப்படி இருக்குது அப்படின்னு. அந்த டிக்கெட் கிடச்சதும் நாங்கள் காலையில் 9 மணிக்கு பூஜை ஆரம்பம், அதனால் 8:15க்கு அங்கே இருக்கணும்னு போட்டிருந்தது. சரின்னு நாங்கள் கிளம்பி 8:15க்கு அங்கே போனோம். அந்த இடத்துக்கு பேர் அலிப்பிரி, அதாவது திருமலை மலைக்கு மேலே பெருமாள் இருக்கார், கீழான இருக்கிற அந்த இடத்துக்கு பேர் அலிப்பிரி. அந்த அலிப்பிரி சப்தகிரி கோ பிரதட்சிண சாலை அந்த இடத்துக்கு எங்களுக்கு வர சொல்லியிருந்தது. அந்த இடத்துக்கு போனோம். இதோ நீங்கள் பார்க்குற இல்லையா, இந்த வழியாக போனால் படி மேலே ஏறது நடந்து போகிறவங்களுக்கான படி. அது பக்கத்துலேயே இந்த ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமம் நடக்கக்கூடிய இடம் இருக்குது. அந்த இடத்துல 9 மணிக்கு ஹோமம் ஆரம்பிக்கிறாங்க. 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் மிக அற்புதமாக நடக்கிறது. எனக்கு பாக்கியம்தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப அற்புதமாக நடந்த ஒரு ஹோமம். ரொம்ப வைப்ரேஷன், அந்த இடத்துல உட்காந்துருக்கும் போதே அந்த வைப்ரேஷனை என்னால் உணர முடிஞ்சுது. அதுதான் உண்மை. ஓம் நமோ வெங்கடேஷாய அப்படின்னு சொல்லும்போது நல்ல வைப்ஸ் நமக்கு கிடைக்கிறது. ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக ஸ்ரீனிவாச பெருமாள், அதாவது உற்சவமூர்த்தி அங்கே அருள் பழைத்து கொண்டிருக்கிறார். அதற்கு முன் ஹோமங்கள் இதெல்லாம் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தால் நடத்தப்படும் இந்த ஹோமம், புனிதமான இந்த ஹோமத்தில் நாம் கலந்து கொண்டால், பக்தர்கள் கலந்து கொண்டால் அவர்களது வாழ்க்கையில் செழிப்பு, ஆரோக்கியம், செல்வம், தனிப்பட்ட உறவுகள் வளம் பெறுவதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். இறைவனுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும். அலிப்பிரி சப்தகிரி கோ பிரதட்சிண சாலையில் இந்த ஹோமம் நடக்கிறது. பக்கத்திலேயே கோ, அதாவது பசுக்கள், பசு சாலை இருக்குது. அந்த சாலையில் மாடுகள்லாம் பராமரிக்கப்பட்டிருக்கு. கிருஷ்ணன் இருக்கார், ரொம்ப அற்புதமான கிருஷ்ணன், புல்லாங்குழல் வாசிச்சுண்டு அப்படி அற்புதமாக நமக்கு காட்சி தருகிறார். அது ஃபோட்டோ எடுக்க முடியாது அங்கெல்லாம், இந்த ஹோமம் மட்டும்தான் ஃபோட்டோ எடுக்க முடியும். அதனால் இது மட்டும்தான் எடுத்தேன். பக்கத்துலேயே நடபாதை இருக்குது, அதுக்கு போகிற வழியும் நம்ம இப்படி பிரதட்சணம் பண்ணிக்கொண்டு நம்ம வரலாம். உங்களுக்காக இந்த வீடியோ கிளிப்பு நான் இங்கே இணைச்சிருக்கேன். நீங்களும் பார்த்து பயன் பெற வேண்டுகிறேன். நன்றி. त्रक्षोमधारण्येन महावंशेन महावंशेन पक्वाबिल्वपरापेन तुङ्गस्तन्येन महावंशेन सरत्नपद्मपत्राभिरमायतनाय नमः। ओम श्रुभाय महावंशेन सरत्नाङ्गदकेयूरकाञ्चेनोपरशोभिताय महावंशेन यक्षवर्धमसंलिप्त सर्वाङ्गाय नमः। ओम श्रीं कटकोज्ज्वलाय महावंशेन माङ्गल्यावरणे जिक्तेर्मुक्ताहारैर्भूषिताय नमः। ओम श्रीं तारङ्गेन संश्रेष्ठ शोभमानमुकाम्बुजाय महावंशेन पद्मास्ताय महावंशेन हरिवल्लभाय नमः। ओम श्रीं ऋतुजस्सामरूपाय नमः। ओम श्रीं विद्याय नमः। ओम श्रीं अब्जजाय नमः। ओम श्रीं 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 नमः। ओम शरणं पवित्रं विदं पुराणं तेन भूतश्चरतस्वतानि तेन पवित्रेण शुद्धेन भूताः अजमात्मारमराजन्तरेमा समर्पयामि। वरुणाय नमः। परिमलचन्द्रमाले पया वरुणाय नमः। नानाविधब्रह्मपत्रपुत्कार समर्पयामि। वरुणाय नमः। परिमलधूपम श्री भुवनीला समेत श्री श्रीनिवास स्वामिनः परिपूर्ण अनुग्रह कृपा कटाक्ष बल सिद्धि द्वारा अत्रागतानां सर्वेषां भक्तजनानां च मनस्संकल्पित सर्वकार्य आनुकूल्यता फलसिद्ध्यर्थं पंचसूक्तपारमात्म्यसहिता श्री श्रीनिवास दिव्यानुग्रह होमं होष्ये। अनेन मन्यस्व देवसविद प्रसवा ओम अदो देवा अवन्दनो गदो विष्णुर्विजक्रमे पृथिव्या सप्तनाम विस्वाहा विष्णुर्विजक्रमे त्रेधानददे पदं नमो नमः स्वागं सुरे स्वाहा विष्णुर्विजक्रमे विष्णुर्गोपा अदाभ्यः कर्माणि धारयन् स्वाहा कर्माणि विष्णुर्गदो प्रधानि वस्मसे सखा स्वाहा परमं वरगं सदा विष्यन्ति सूर्यः दक्षिणाय स्वाहा जाग्रवाय मुसविन्दरे परमंदर कृपाः ओम विष्णुमगं वीर्याण प्रवाजिन्य पार्थिवाय ममेर्जागं जियस्कभागदत्तरगं दस्तम. எல்லோருக்கும் திருப்பதி ஏழுமலையானின் அனுகிரகம் கிடைக்கட்டும். நன்றி.